ஓம் சாய்ராம். விடியலே சுப செய்தியோடு உன் வீட்டை தேடி வந்துள்ளேன். காரணங்கள் அதிகமாகவே இருக்கிறது. ஏகப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்க உள்ளது. இதற்கு முன்பெல்லாம் பல விஷயங்கள் உன்னை நோகடிக்கும் வண்ணமே நடந்து கொண்டு இருந்ததல்லவா? ஆனால் இதற்குமே உன்னுடைய வாழ்வில் பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான ஆசைகளும் நடக்கும். கவலைகள் இல்லாமல் இரம்மா. உன்னுடைய எதிர்காலத்தை நீ யார் கையில் ஒப்படைத்தாய் என்பதை மறந்து விட்டாயா என்ன? இந்த சாயுடைய கையில் தானே இந்த உன் வாழ்க்கையை நீ கொடுத்தாய். அந்த சாயான நான் நிச்சயமாகவே அனைத்தையும் பார்த்து கொள்வேன் என்பதை எப்பொழுதுதான் நம்ப போகிறாய்? உன்னுடைய வாழ்வில் அனைத்துமாகவே நான் நிறைந்து விட்டேன். எப்பொழுது என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நான் உன்னிடம் சரணடைந்து விட்டேன் சாயி என்று சொன்னாயோ, அந்த நொடியே நான் மனமிறங்கி உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். நான் செய்யவில்லை என்று யாரும் நினைக்காதீர்கள். நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். பல நேரங்களில் பல சோகமான தருணங்கள் நடக்காமல் உனக்கு பிடித்தது போல பல விஷயங்கள் நடக்கும் வண்ணம் அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். சீக்கிரமாக அனைத்தும் உன் கண்ணுக்கு தெரிய வரும். உன்னுடைய மனமும் குளிரும். என்னையும் புரிந்து கொள்வாய். நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். நீங்கள் என்று சந்தோஷமாக இருப்பீர்களோ அன்றே நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் மட்டுமல்ல, ஒவ்வொரு தெய்வமும் இப்படித்தான். தன்னுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் தெய்வங்களானது சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வேண்டுமானால் அபிஷேகம், ஆராதனை, பூஜை, புனஸ்காரங்கள் அனைத்தும் செய்யலாம். நீங்கள் என்று மனதார சிரித்து புன்னகையுடன் ஆனந்த கண்ணீர் விட்டு நான் நன்றாக இருக்கிறேன் என்று மனதார என்னிடம் சொல்கிறீர்களோ அன்றே எனக்கு திருப்தியான நாளாகவே அமையும். என்னுடைய நாளை நான் உருவாக்குவேன். ஏனென்றால் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன் வாழ்வில் சகலங்களையும் பெற்று நான் தருவேன். நீ இதற்கு மேல் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்வில் நீ காத்து கொண்டிருந்த நாள் வந்துவிட்டது. மிக மிக பிரகாசமான நாள் என்று இன்று நீ செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் புது புது மாற்றங்கள் கிடைக்கும். பல பல வித்தியாசமான திருப்பங்கள் கிடைக்கும். அதனால் எல்லாவற்றையும் பொறுத்திருந்து ஆள பழகு. அவசரப்பட்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் கைவிட்டு விடாதே. வாய்ப்புகள் வந்தால் அதை நீ தாராளமாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்புகளை விட்டுவிட்டு தவிக்காதே என் கண்மணியே. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.